வெல்கம் டு கோபி ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பார்ட் நம்பர் 16 வீடியோ. இதுவரைக்கும் 15 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போங்க. அதெல்லாம் பார்க்கலன்னா அதையும் பார்த்துருங்க. நம்ம சேனல் பொறுத்தவரையும் சபரீஸ்வரன் பேட்சில் இது கிட்டத்தட்ட 2012 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் கொஸ்டின் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் ஒரு 2 வருஷம் முடிச்சுட்டேன் நினைக்கிறேன். 2026 முடிச்சாச்சு, 2025 முடிச்சிட்டேன், 2026 4 முடிக்க போகிறேன். இதுக்கு அடுத்து 2023 இருக்கும். எப்படியே நம்ம 2 மாதத்தில் முடிச்சிடலாம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம வீடியோ எப்போயுமே நைட்டு ஒரு 9 to 10 இந்த டைமில் நான் அப்லோட் பண்ணிடுவேங்க. நீங்கள் எப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கோ பார்த்துருங்க. சரிங்க, பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொரு சம் எந்தெந்த மாடலில் கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க, ஒரு சில சம் எப்படி ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது நீங்களே பார்த்துருப்பீங்களே. இப்போ என் கூட சேர்ந்து 16 வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்னென்ன கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கே தெரியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சில கொஸ்டின்லாம் 10 வாட்டி வந்துருச்சு நினைக்கிறேன். சரிங்களா, அதனால் ரிப்பீட் ஆக சம் எது உங்களுக்கே தெரியும். அதனால் பாருங்கள். இங்கே பாருங்களேன், இந்த கொஸ்டின் பாருங்கள். ஹவு மெனி 8s ஆர் இந்த ஃபாலோயிங் சீக்வன்ஸ்? ஒரு சீக்வன்ஸ் இருக்காங்க, அதில் எத்தனை 8 வருது கண்டுபிடிக்கணுமா? ஓகேவா, டக்குன்னு தேடக்கூடாது. கீழே வேறு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். விச் ஆர் preceded by 5 பட் நாட் இமிடியேட்லி ஃபாலோட் பை 3. தமிழ் எடி பண்ணிடுவோமா? இங்கே பாருங்கள், கீழ்கண்ட வரிசையில் எண் 5க்கும் அடுத்து வரக்கூடிய எண் 3க்கும் தொடர்ந்து வராமல் இருக்கிறதுக்கான 8 எண்கள் காண்க. ஓகேவா, இதோட நமக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. என்ன கதைனா 8 இருக்கணுமாங்க, 8க்கு முன்னாடி 5 வரலாமாங்க. சரிங்களா, ஆனால் 3 வரக்கூடாதாங்க. 8க்கு முன்னாடி பிரிசைனா முன்னாடி அர்த்தம், முன்னாடி 5 வரலாம், ஆனால் 8க்கு பின்னாடி 3 வரக்கூடாது. அது வராமல் இருக்கிறதுக்காக. சரிங்களா, அப்படி வராமல் 3 வராமல் இருக்க என்னென்ன சான்ஸ் இருக்குது இங்கே பாருங்களேன். ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள், சொன்ன சான்ஸ் அப்படியே சொன்னது அப்படியே இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ, எது வரக்கூடாது சொல்லியிருக்காங்களோ அப்படியே வந்திருக்கு. இது நமக்கு தேவையில்லை. அப்படியே ஒரு லைன் அடிச்சிடலாமா? சரி, எல்லாம் இங்கே பாருங்கள், இது நமக்கு இல்லை. ஓகேவா, அடுத்து பாருங்கள், 8க்கு முன்னாடி 5 இருக்குது, 8க்கு பின்னாடி என்ன இருக்குது? 3 இல்லை, ஆனால் 6 இருக்குல்ல. அப்போ இந்த சான்ஸ் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது. இது 1. இங்கே பாருங்கள், அப்படியே உல்டாக மாதிரி இருக்குது பாருங்களேன். ஆனால் ரூல்ஸ் படி 5 முன்னாடி வரணும், அப்போ இதுவும் வராது. சரிங்களா, அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த சான்ஸ் வருமா? 8க்கு முன்னாடி 5 வருது, வரலாம், கரெக்டு. பின்னாடி 3 தான் வரக்கூடாது, ஆனால் எது வேணால் வரலாம்ல. அப்போ இந்த சான்ஸ் இருக்குது. இதோட 2 சான்ஸ் வந்துருச்சு. இங்கே ஒரு சான்ஸ். அடுத்து பாருங்க, இங்கே பாருங்கள், அதே இதுதான். அப்போ இது தேவையில்லை, அடிச்சிருங்க. இங்கே பாருங்கள், 5 8 7 வாய்ப்பு இருக்கா? 3ஆவது சான்ஸ். ஓகேவா, அது பாருங்கள், 5 8 2 இங்கே ஒரு சான்ஸ் இருக்கா? மொத்தம் 4 சான்ஸ் இருக்குது. அப்போது 4 தான் வர. இந்த ரூல்ஸ் படி வராதது எத்தனை இருக்குது? வெறும் 4 தான். அதனால் ஆப்ஷன் 4 தான் கரெக்டு. அவ்வளோதாங்க, சிம்பிள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் நம்பர். ஓகேவா, ஒரு 3 கொடுத்துருக்காங்க, 10 29 66 127. எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஒரு க்யூப் நம்பர் மாதிரி தான் இருக்குது. ஆனால் க்யூப் ட்ரை பண்ணி பார்ப்போம். 1 க்யூப் என்னங்க வரும்? 1 தான். 2 க்யூபு 8, ஆனால் இங்கே 10 இருக்குது. சரி, 3 க்யூப் என்ன வரும்? 27, எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு. 4 க்யூபு 64, 5 க்யூபு 125. சரி, இருக்குது என்ன வித்தியாசம் பாருங்கள். 5 க்யூபோட 2 ஆட் பண்ணுங்கள், 127 வருது. ரைட்டு. இங்கே திருப்பி 2 ஆட் பண்ணால் 66 சான்ஸ் இருக்குது. இங்கே 2 பண்ணால் 29. அப்போ தாங்க இருக்குது. எல்லாத்தையும் 2ங்க 10. இங்கே 2 பண்ணால் 3. அடுத்து என்ன வரும்? 6 க்யூபா? கண்டிப்பாக நமக்கு தெரியும் 216. அதோட 2 ஆட் பண்ணால் 218. அப்போ ஆன்சர் 218. ஒரு சில சம் நீங்கள் அதனால் என்ன பண்ணுங்கள், க்யூப் நம்பரை 30 வரை படிச்சுக்கணும். அதே ஸ்கொயர் நம்பரையும் 30 வரை படிச்சுக்கணும். நான் ஒரு வீடியோ போடுறாங்க இது தனியாகவே. சரிங்களா, இது நம்ம தனியாகவே வீடியோ பார்ப்போம். ஓகேவா, இன்னும் ஒரு நாளை மறுநாள் உங்களுக்கு ஸ்கொயர் க்யூப் நம்பருக்கு வீடியோ போடுறாங்க. அடுத்து பாருங்களேன், 198 194 185 169. எவ்வளோ பெரிய நம்பராக இருக்குது, எழுதிக்கோங்க. 198 194 185 169. இப்போ டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். சரிங்களா, இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 4 வருமா? இது 2 டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 9.
அகைன் இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் ஒரு செகண்ட் இருங்க. டிஃப்ரென்ஸ் எடுத்து பாருங்கள். 6 வரும், 16 வரும் நினைக்கிறேன். 7 6 கரெக்டு 16 தான். இப்போ இதுக்கு தனியாக எடுத்து பாருங்கள் டிஃப்ரென்ஸ். 5 இது ரெண்டுக்கு எடுத்தால் 7 வருமா? 7 வருது. திருப்பி டிஃப்ரென்ஸ் எடுங்க. டிஃப்ரென்ஸ் 2. அப்போ இங்கே என்ன வரப்போகுது? 2 இப்போ என்ன வரணும்? 9. அப்போ 16 9 ஆட் பண்ணுங்க. இங்கே என்ன வரும்? 25. அப்போது இந்த 25ங்கிறது எதுக்குன்னா, இங்கே ஒரு நம்பர் இருக்கா, இந்த நம்பர் எக்ஸ் வச்சுக்கோங்க. இந்த நம்பர் 169க்கும் எக்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் தான் இந்த 25. அதனால் 169 25ஆல் மைனஸ் பண்ணிட்டா அங்கே நமக்கு அனுப்பிச்சிடலாங்க. இப்போ 4 4 1 114. முக்கால்வாசி இப்படி டிஃப்ரென்ஸ் எடுத்தாலே 2-3 ஸ்டெப் தான் வரும். ஓகேவா? ஈஸியாக வந்துடும். சில சம் ஸ்கொயர் வச்சு வந்துடும், சில சம் கியூப் வச்சு வரும், சிலது நீங்கள் டிஃப்ரென்ஸ் எடுத்தே வந்துடுங்க. இங்கே பாருங்களேன், ஒரு வாகனம் இருக்கான். ஆண்டுக்கு எவ்வளோ குறையுது பாருங்கள், 15% குறையுதான். வாகனம் தற்போது மதிப்பு 45,000 ரூபாயா. 3 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு 45,000 மொதல் வருஷம் எவ்வளோ குறையுது? 15%. அப்போ என்னங்க வரும்? 10 85% வருமா? 85/100 எழுதிக்கலாமா? இது மொதல் வருஷம். 2ஆவது வருஷம் 85/100. அடுத்த வருஷம் 85/100. 3 வருஷத்துக்கு எழுதியாச்சு. கரெக்டா? இப்போ என்ன பண்ணலாம்? 5 டேபிள் கேன்சல் பண்ணுங்கள். 17 வருமா? இங்கே 20. அதே இங்கே 17 5 டேபிளில் 20. அகைன் 5 டேபிளில் 17 இங்கே 20. இந்த 3 ஜீரோக்கு இந்த 3 ஜீரோ கேன்சலா? பேலன்ஸ் என்ன ஸ்டெப் இருக்குது பார்த்துலாமா? இங்கே இருக்குது பாருங்க, எழுதுறேன். 45 × 17 × 17 × 17 பை கீழே 2 × 2 எவ்வளோங்க? மொத்தம் 8. சரி, இப்போ என்ன டாஸ்க்குனா இந்த மல்டிபிள் பண்ணுறது தான் டாஸ்க். சரிங்களா? இங்கே எடுத்துக்கலாம். மல்டிப்ளேயில் கொஞ்சம் எங்கே உங்களுக்கு கொஸ்டின் போல் இடம் இருக்கோ சால்வ் பண்ணிடுங்க. ஏன்னா மல்டிப்ளே தப்பாக பண்ணிட்டோம்னா ஆன்சர் தப்பாக வந்துடும். ஆனால் மல்டிப்ளே வந்து கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்க. ஃபஸ்ட் டைம் அது 17 17 எனக்கு வரும் 9 வருங்களா? 4 வருமா? அப்போ 7 11 7 1 289. இப்போ 289 திருப்பி 17 பண்ணுங்கள். 3 6 8 7 56. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி 6 இருக்குது, மறந்துடக்கூடாது. 6 இருக்குது. 56 62 2 6 14 20. அகைன் வச்சா 9 8 2 3 1 9 4. இப்போ 4 9 13. இப்போது எது பண்ணியாச்சு? 17 ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணியாச்சு. இப்போது 45 பண்ணுங்க. 15 வருமா? 6 வருமா? 5 வருமா? 4 வருமா? 20 24. அகைன் 2 வருமா? 4 டேபிளில் திருப்பி 1 5 6 3 3 இருக்குது. 16 19 இருக்குது. அப்போ 5 7 0 1 11. அகைன் இங்கே 1 வச்சா 10 12. இங்கே 1 வருமா? அப்போது ஆன்சர் பாருங்கள். 2 2 1 0 7 5. எல்லாமே கரெக்டா? 5 6 வந்துடுச்சு. 2 ஓகே. இங்கே பாருங்கள், இது 8 வரும். ஏன் 8னா 6 2 எவ்வளோங்க? 8 தானே. இங்கே பாருங்கள், திருப்பி எழுதுறேன் இந்த இடம் மட்டும். 8. ஏன்னா 6 2 ஆட் பண்ணால் நமக்கு 8 தான் வரும். அப்போது 2 2 1 0 85. டிவைட் பை என்னங்க இருக்குது? 8. இப்போது டிவைட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். பண்ணலாமாங்க? இந்த எங்கே எடுக்க பாருங்கள், இங்கேயே இடம் இருக்குது. ட்ரை பண்ணுவோம். எனக்கு 2 2 1 0 85 பார்த்தோமா? இப்போ எத்தனை டைமு? 8 டைமா? 8 2 டைம் போட்டால் எவ்வளோங்க வரும்? 14 வருமா? திருப்பி 6. அகைன் 1 வைங்க 1. இப்போது 7 டைம் போடலாமாங்க? 7 வாட்டி போட்டால் 56. 56 வச்சா பேலன்ஸ் 5.
அகைன் என்ன வரலாம் 0. இப்போது 6 வாட்டி ட்ரை பண்ணலாமா? 6னா 48, பேலன்ஸ் 2, திருப்பி 8 இருக்குங்க 8. இப்போது நம்ம 3 டைம் ட்ரை பண்ணலாம். 4 டைம் ட்ரை பண்ணால் 32 வரும், முடியாது. அப்போ 24 வச்சுக்கோங்க, பேலன்ஸ் 4 வரும், 5 இறக்கிக்கோங்க. இப்போது 8 5 40, பேலன்ஸ் 5, பாயிண்ட் வச்சா 0. திருப்பி என்ன வைக்கலாம்? 6 8 48, பேலன்ஸ் 2ன்னு போகும். திருப்பி என்னங்க வரும்? 1 டைம் வரும். 1 டைம் போடலாமா? 2 டைம் தான் போடணும், ஏன்னா 16 இருக்குல்ல, 2 டைம் போடலாம். இதை மட்டும் இங்கே எழுதுறாங்க. 20 இருக்கும், 2 டைம் போட்டால் 16, மீதி 4 வரும். பாயிண்ட்டுக்கு 0 வச்சுக்கலாமா? அகைன் இங்கே 5 டைம் போடுங்க. 5 டைம் வச்சா 8 5 40, அப்போ 0. பாயிண்ட்ஸ் என்னக்கு பாருங்கள், 27 635.625. இது கரெக்டாக செக் பண்ணுவோம். 2 7 2 7 இருக்குது, 6 3 5 6 இருக்குது. ஒன்றுமே இல்லைங்க, ரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. பாயிண்ட்டுக்கு மேலே இங்கே 6 இருக்கா, ஒன்று ரவுண்ட் பண்ணுங்க. 27 6 3 6, இவ்வளோதாங்க. இந்த மல்டிப்ளை மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்களேன், HCF பொறுத்த வரையும் 2 பாசிட்டிவ் இன்டீஜர் வந்து 1. அப்போ அந்த 2 நம்பர் என்னவாக இருக்கும்னு கேட்பாங்க. HCF 1 வருதா? HCF வந்து உங்களுக்கு 1 வந்தாவே அது கண்டிப்பாக அது ரிலேட்டிவ்லி ப்ரைம் நம்பராக தான் இருக்கும். அது 2 எண்ணுமே என்னவாக இருக்குன்னா சார்பாக என்ன தான் இருக்கணும். அடுத்த சம் பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா ABCDE P1 Q2 RS S4 TS. ஓகே, இதுக்கு என்ன கேட்குறாங்களா? ஃபஸ்ட் என்ன வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு வச்சுக்கலாமாங்க. அப்போ ஏக்கு பதிலாக என்ன வச்சுக்கலாம்? P1, பிக்கு பதிலாக Q2, இப்படி எழுதிக்குவோம். ஒருவேளை இப்படி இல்லைன்னா அப்புறம் மாற்றிக்கலாம், சரிங்களா? சிக்கு பதிலாக R3, அப்புறம் டிக்கு பதிலாக S4, ஈக்கு பதிலாக T5. கரெக்டாக கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? Q2 இங்கே எழுதுறேங்க. Q2 மேலே BF V7A, BF V7A கரெக்டாக, BF V7A கரெக்டு. இப்போது ஆச்சோ மேலே எழுதிக்கலாம் போலே, சரி இங்கே எழுதிக்கலாங்க, ஏன்னா இங்கே தானே சைடில் எழுதி வச்சுருக்கோம். Q2 BF V7A. Q2க்கு பதில் இது போடலாமா பாருங்கள். Q2க்கு பதிலாக B யூஸ் பண்ணலாமா? கலர் மாற்றி யூஸ் பண்ணுற பாருங்கள், உங்களுக்கு தெரியும். Q2க்கு பதிலாக B, இந்த டேம் போடலாம். பிக்கு பதிலாக யூஸ் பண்ணலாமா பாருங்கள். பிக்கு பதிலாக என்ன போடலாம்? அதே Q2 தான், Q2. Fக்கு பதிலாக அங்கே எதுவுமே இல்லை, அது டேஷ் வச்சுருங்க. விக்கு பதிலாக அதுவும் இல்லை, டேஷு. 7க்கு பதிலாக டேஷ் வச்சுக்கோங்க. ஏக்கு பதிலாக P1, ஏன்னா ஏக்கு பதிலாக தானே P1 இருக்குது. இதை வச்சு ஆப்ஷன் இருக்கா பாருங்கள். P1 எல்லாத்துலேயுமே இருக்குது. ஃபஸ்ட்டு B இருக்கா? B இருக்குது. Q2 எல்லாத்துலேயுமே Q2 இருக்குது. அப்போ நமக்கு நடுவில் தான் டாஸ்கே. சரி ஆகிட்டுங்க. அப்போ இங்கே என்ன வரும்? F வருமா? F வந்தால் இங்கே என்ன வரணும்? Tக்கு அப்புறம் கண்டிப்பாக U தான் போயிருப்பாங்க, U6ன்னு வச்சுருப்பாங்க. G வச்சா இங்கே என்ன போயிருப்பாங்க? Uக்கு அடுத்த டைம் போயிருப்பாங்க, ரைட்டா? அப்போ Fக்கு பதில் என்ன வரும்? U6ன்னு வரும். Vக்கு பதில் என்ன வச்சுருப்பாங்க? G வச்சுருப்பாங்க, ஏன்னா V7 தானே இருக்குது. V7க்கு பதில் என்ன வச்சுக்கலாம்? G. முடிஞ்சு போச்சா? அவ்வளோதாங்க. அப்போது B Q2 U6 G P1, இதுதான் ஆன்சர். அப்போ ஆன்சர் கரெக்ட் தான். அடுத்து பாருங்க, இப்போ வந்து ஒருத்தர் லேப்டாப்பை 12% வந்து சோல்டுனா விற்கிறாரு, சரிங்களா? அவர் 20% விற்றா அவருக்கு கூடுதலாக அடிஷ்னலாக வச்சுக்கோங்களேன் 1200 கிடைக்குதான். 1200. அவர் ஆல்ரெடி 12 விற்றுட்டார். ஒருவேளை அவர் 20% விற்றா கூடுதலாக அவருக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1200. அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 8%. கரெக்டா? அப்போ அந்த 8% நமக்கு எவ்வளோ? 1200. கொஷினை கேட்குறாங்கன்னா அவர் எவ்வளோ விற்றுருப்பார், அதாவது எவ்வளோக்கு வாங்கியிருப்பார்? அடக்க விலை தானே. அப்போ 100% எக்ஸு.
அப்போ x is equal to 100 into 1200 by 8. இங்கே அடித்தா 2 டேபிள் அடிக்கலாம் 600. இங்கே அடித்தா 4, திருப்பி 300, இங்கே அடித்தா 2, அகைன் அடித்தா 150, 100 சேர்த்தா 150, 2 0 போட்டுக்கோங்க, மொத்தம் 15,000 ரூபா. ஆன்சர் 15,000. என் ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர் எவ்வளோனா 253. என்ன கேட்குறாங்க? அப்போ n இன்ட்டு n+1/2 வந்து என்ன தான் 253. கிராஸ் மல்டி பண்ணுங்கள். n² + n வச்சுக்கலாமாங்க? இந்த எண்ணை உள்ள மல்டிப்ளை பண்ணா அப்போ 253 ரெண்டே பண்ணுங்கள். 6 0 1 506. இப்போது ஃபேக்டரைஸ் பண்ணணுங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே ஏதோ நம்பர் பாருங்கள். இப்போ 25 24 இருக்குது பாருங்கள். இதில் 23ஐயும் இல்லை 25 மல்டிப்ளை பண்ணால் லாஸ்ட் டைம் எனக்கு 6 வராது. அப்போ இந்த 24 வராது. இந்த 16 வச்சுக்கிட்டா 16 15 வச்சாலும் வாய்ப்பு இல்லை, 4 வச்சாலும் வாய்ப்பு இல்லை. 18 இது 17 வச்சாலும் நமக்கு வாய்ப்பு இல்லை, 19 வச்சாலும் வாய்ப்பு இல்லை. அப்போ இது மட்டும் தான் நமக்கு சான்ஸ் இருக்குது. 22ஐயும் 23ஐயும் வச்சா ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா 6 4 4 4 இங்கே 6 வரும். அப்போ 6 0 5. அப்போது இங்கே சான்ஸ் இருக்குது. அப்போ n வந்து என்ன வரும், இந்த இங்கே தள்ளி விடுங்க உள்ள என்ன வரும், n² + n - 506 = 0. அப்போது n + n நடுவில் உள்ள n ப்ளஸ்ஸாக இருக்கா? அப்போது பெரிய நம்பருக்கு என்ன சைன் போடணும், ப்ளஸ் சைன் போடணும். சின்ன நம்பருக்கு மைனஸ் போடணும். இப்போ 0க்கு அங்கிட்டு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் உள்ள மட்டும் தான் நம்ம ப்ளஸ்ஸாக வரும். ப்ளஸ் வேல்யூ மைனஸ் ஆயிரும். அதனால் 23 நம்ம எடுக்க தேவையில்ல, 22 எடுத்தாலே போதும். அப்போது ஆன்சர் 22. இதை நீங்கள் ஃபேக்டரைஸ் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இங்கே பாருங்களேன், ஒரு டைம் கொடுத்துருவேன். ஃபாக்ஸ் வந்து கேட்டான். ஃபாக்ஸ் வந்து என்னதான் கேட்டான். அப்போது என்ன பண்ணுறாங்க பார்ப்போமா? ஜெராக்ஸ் என்ன கேட்குறாங்க? லாஜிக் வைஸ் பார்த்தா ஃபாக்ஸ் கேட்டு இதுவே ஏதோ ஒரு லிங்க் ஆகுமா பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே இல்லை. அப்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த லெட்ரு இருக்கான்னு பாருங்கள். எக்ஸுக்கு பாரு என்ன போடலாம், டீயா டி, திருப்பி இங்கே ஓஎக்ஸா, திருப்பி எக்ஸுக்கு பாரு என்ன இருக்குது, டி. அப்போது இந்த ஆப்ஷன் வராது, செகண்ட் ஆப்ஷன் வராது, அடிச்சிருங்க. ஓக்கு பதில் இங்கே என்ன இருக்குது, ஏ. கடைசி ஏடி ஆன்சர் இருக்கா பாருங்கள். அப்போது 3 ஆப்ஷனில் 4 ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. பேலன்ஸ் அப்படியே எழுதிட்டாங்க ஏன்ட்டு. அவ்வளோதாங்க. அந்த வேர்டுக்கு என்ன நேரம் இருக்கோ அதையே என்ன வச்சுருக்காங்க, ஆன்சர் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், அடுத்து என்ன 3 டைஸாம். 3 டைஸ்னா 6 கியூப் என்ன வரும், 216. அப்போ அதை டிவைட் எழுதிக்கோங்க. எத்தனை டைஸ் வந்து என்ன கேட்குறோம், சேமாக இருக்குமா? அப்போ என்ன அது 1,1 3 1 சேமாக இருக்கும். 2 2 2 3 3 3 4 4 4 5 5 5 அப்புறம் 6 6 6 மொத்தம் 6 டைஸ் தான் சேமாக இருக்கும். படித்து போட்டால் 1/36. இப்போ ஆன்சர் இவ்வளோதான். இங்கே பாருங்களேன், சிஎஸ்சி ஆஃப் சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலா, 2/r ஆச்சா? எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 66. ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7. என்ன கேட்குறாங்க, டயமீட்டர் கேட்குறாங்களாம். ரைட்டா, செகண்ட் பிடிப்போம். அப்போது 2 × 22/7, 6 எவ்வளோ தெரியாதான், h எவ்வளோ 7 = 66. 7க்கு 7 கேன்சல் ஆயிருமா? திருப்பி 6 = 66. மல்டிப்ளை உள்ள டைம் இங்கிட்டு வந்தானே அவங்க டிவைட் ஆகும். 2 × 22 அகைன் அடித்தா 3. அப்போ r என்னங்க, 3/2. ஆனால் கொஷின் r கேட்கல, என்ன கேட்குற, டயமீட்டருக்கு என்ன ஃபார்முலா, 2r. அப்போது 2 × 3/2. அப்போ 2க்கு 2 கேன்சல், ஆன்சர் 3. ஏன் 3. ஓகேவா? எப்படி சார் டயமீட்டர் அப்படின்னா, ஒரு சர்க்கிள் வச்சுக்கோங்க. இதில் நடுவிலேருந்து வச்சாதானா ஒரு ரேடியஸ், இன்னொரு அதே சென்டர்லேருந்து இங்கிட்ட வச்சா ஒரு ரேடியஸ். டயமீட்டர்னா டோட்டல்னு அர்த்தம் இந்த மாதிரி ஃபுல்லாக. அப்போ இங்கே எத்தனை r இருக்குது, 2 r இருக்கா? அப்போ டயமீட்டர் = 2r. அவ்வளோதான். அதுக்கு தான் அங்கே d = 2r வச்சது. இங்கே பாருங்களேன், ஒரு வாகனம் இருக்கான், 80,000. சரிங்களா? ஒரு இருசக்கர வாகனம் இருக்குது. அது ஃபஸ்ட் ஆண்டு வந்து 4% குறையுதான், அடுத்த வருஷம் 4% இன்க்ரீஸ் ஆகுதான். பேக்டீரியா கணக்கு மாதிரி வச்சுக்கோங்களேன். 4% குறையுதா, அப்போ 96/100. கரெக்டாக? அப்புறம் 4% இன்க்ரீஸ் ஆகுதா, அப்போ 104/100. 0க்கு 0
அடுத்த ஜீரோக்கு ஜீரோ, 4ஐயும் இன்னொன்று 96 மல்டி பண்ணுங்க. 4 2 6 6 3 9 ஆட் பண்ணுங்க. 4 8 9 9 அப்போது 9 9 8 4 இதோட 8 மல்டிப்ளை பண்ணுமா, 2 3 64 7 திருப்பி 6 72 72 8 வரும், திருப்பி 7 வரும், திருப்பி 72 72 7லாம் 79 7 9 8 2 7 9 8 7 2 அப்போ 7 9 8 7 2 அப்போ இதான் ஆன்சர். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்களேன், ஒரு வீட்டில் அலைபேசி இருக்கான். காலை 5 மணிக்கு அந்த அலைபேசி ஒன்றா ஒழிச்சிச்சான். அப்போ அதுக்கப்புறம் வந்து ஒரு அலைபேசி 20 நிமிஷம், அப்புறம் 30 நிமிஷம், 40 நிமிஷம், 50 நிமிஷம் இப்படி இருக்கான். உடனே என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுத்தணும். சரிங்களா? அப்போது 10 15 20 25 அகைன் 5 டேபிள் போனால் 2 3 4 5 சரி ஆகிட்டுங்க. இப்போ அகைன் 2 டேபிள் எடுத்தால் 1 3 2 5 10 10 100 இங்கே என்னங்க இருக்குது 6. அப்போது இன்ட்டு 6 வச்சா 600. ஓகேவா? 600. திருப்பி அகைன் 60 டிவைட் பண்ணுங்க டைம் கண்டுபிடிக்க. அப்போது 10 மணி நேரம். இப்போ காலைல 5 மணிக்கு கிடச்சிருக்கா, அதுலேருந்து 10 மணி நேரம் கணக்கு பண்ணுங்கள். எப்படி சார்னா 5 மணி ஓகேவா, இங்கே வச்சுக்கோங்க ஏஎம். 6 மணி 7 மணி 8 மணி 9 10 ஒரு 5 மணி ஆச்சா. 11 12 13 போடக்கூடாது, 1 2 3 சரிங்களா? அப்போ 2 4 6 8 10 10 மணி நேரம் முடிஞ்சு போச்சு. காலைல 5 மணி 10 மணி நேரம்னா அது பிஎம். அப்போ கரெக்டாக 3 பிஎம்முக்கு ஒன்றா சேர்ந்து எல்லா ஃபோன் சவுண்டுமே கேட்கும். சரிங்களா? அவ்வளோதான். இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு டேர்ம் இருக்கான். இந்த டேர்முக்கு என்ன கேட்குறாங்க, எல்சிஎம் கொடுத்துறாங்க, அதான் ஹச்சிஎஃப் கொடுத்துறாங்க. இந்த கேக்கு என்ன விலை கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, இது எழுதுங்க. எக்ஸ் கியூப் 2y த ஹோல் கியூப். இது எப்படி எழுதலாம், எக்ஸ் மைனஸ் 2y எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2y ப்ளஸ் 4y ஸ்கொயர் இப்படி இருக்குது. இன்னொன்று என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் கேஎக்ஸ் ஹோல் ஸ்கொயராக. இது எப்படி எழுதலாம், எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு எழுதலாம், கேஒய்ன்னு எழுதலாம். இன்னொன்று என்ன எழுதலாம், எக்ஸ் மைனஸ் கேஒய்ன்னு எழுதலாமா. அப்போது ஹச்சிஎஃப்னா சேமாக இருக்கணுமா. இங்கே எக்ஸ் இருக்குது ஒய் இருக்குது, கேக்கு பதில் இங்கே என்ன இருக்குது -2. அப்போ இது மட்டும் தான் மைனஸ் சேமாக வந்திருக்கும். அப்போது ஆன்சர் -2 மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? இவ்வளோ தான். இங்கே பாருங்கள், அடுத்த ஒரு பிரின்சிபல் 2000 ரூபாயாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% என்ன எவ்வளோ தெரியாதான். ஆனால் இது அமௌண்ட் வந்து 2 மடங்காக தான். இப்போ 2000 இருந்தது எவ்வளோ, 2 மடங்குன்னா 4000 மாறுதா. அப்போது இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 2000 ரூபா. அப்போ 2000 = 2000 இன்ட்டு 8 இன்ட்டு n/100. இந்த 2000 2000 கேன்சல் ஆயிருமா, கிராஸ் பண்ணுங்க. 100 = 8n. அப்போ n = எவ்வளோ, 100/8 அடித்தா 50, இங்கே அடித்தா 4, அகைன் அடித்தா 25, அகைன் அடித்தா 2. அப்போ ஆன்சர் என்ன பாருங்கள், என்ன எவ்வளோ, 25/2. மந்த்து கன்வெர்ட் பண்ண 12 மல்டிப்ளை பண்ணணுமா, அடித்தா 6. 25 6 மல்டிப்ளை பண்ணுங்கள் 180. அப்போ 180 மாதம் ஆகும். சரிங்களா? இவ்வளோ தான். இங்கே பாருங்களேன், எல்சிஎம்மா பாயிண்டில் கொடுத்துருக்காங்களா. இது எப்படி மாற்றிங்க, இப்படி எழுதிக்கோங்க. 3 27 ஒரு நம்பர் தள்ளினால 10 எழுதிக்கிறேன். இங்கே 2 நம்பர் தள்ளி இருக்கனால என்ன வச்சுக்கலாம், 9/100. இப்போது எனக்கு ரவுண்டாக இருந்தால் தான் மல்டிப்ளை பண்ண முடியும், அது எல்சிஎம் எடுக்க முடியும். ஆனால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. இப்போ 300 270 வருமா, ஏன்னா ஒரு 0 கேன்சர். இங்கே 9 வருமா. இப்போ இதுக்கு என்ன பண்ணுங்கள், எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் பாருங்கள், 3 100 90 3 3 100 30 1. சரிட்டுங்க. அப்புறம் என்ன பண்ணலாம், 10 யூஸ் பண்ணலாமா. 10 3 1 10 × 10 எவ்வளோ, 100.
2 3 3 9 9 3 27. அப்போ ஆன்சர் என்ன பாருங்கள் 27,000. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணோமா 100, அந்த 100 டிவைட் பண்ணுங்க, 0க்கு 0 கேன்சல், ஆன்சர் 27. அவ்வளோதான். இங்கே பாருங்களேன், ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் லைஸ் எவ்வளோ 3 √7, அப்புறம் 4, அப்புறம் 5 ரூட்டுக்குள்ளே. ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், 3க்கும் 4க்கும் என்ன பண்ணுங்கள், எல்சிஎம் எடுங்க. அப்போ 3 4 எல்சிஎம் என்ன வரும், கண்டிப்பாக 12 வரும். அப்போ 7 1/3 எழுதிக்கலாமா, 12 வரணும். அப்போ மேலேயும் கீழேயும் 4 4 மல்டிப்ளை பண்ணால் போதும். இங்கே பாருங்கள் 5, இது எப்படி எழுதலாம், 1/4 எழுதலாமா. அப்போ மேலேயும் கீழேயும் 3/3. அப்போ ஆன்சர் எனக்கு பாருங்க 7 4/12. இங்கே 5 3/12. இது எப்படி எழுதலாம் சார்னா, √12 எழுதி 7/4. இங்கே √12 எழுதி 5/3. அப்போ 5/3 நமக்கு தெரியும் எவ்வளோங்க, 125. இப்போ 7/4 சரிங்களா. இப்போது 7/4 நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 7/4 வந்து 2401 சரிங்களா, இந்த வேல்யூ வரும். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பார்ப்போமா. இப்போ இது யூஸ் பண்ணியாச்சு. இது ரெண்டுக்கு இடையில ஒரு நம்பர் வருதான், கீழே எந்த ஆப்ஷன் வரும் கேட்குறாங்க. அதாவது 2401 அதுக்கும் 125க்கு இடையில இங்கே கொடுத்துருக்க ரூட் வேல்யூ எது வருதா அதை கண்டுபிடிக்க போகிறோம். 5 என்ன இருக்குது நமக்கு தெரியும். இங்கே என்ன இருக்குன்னா 12 வரும் வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த 5 எப்படி எழுதலாம், 1/2ன்னு எழுதலாமா. மேலும் கீழே 6ஆல் பண்ணுங்க 6. அப்போ 12 5/6 கரெக்டாக. 5 6 வாட்டி பண்ணால் நமக்கு தெரியும் 15,000 வேல்யூ வரும், 15,625 இப்படி போகும். அப்போ இது வராது, பெரிய வேல்யூவாக இருக்குது. இப்போ 4 பாருங்கள், 4 பவர் 1/2 வருமா, மேலும் கீழே 6ஆல் பண்ணுங்க. அப்போ 12 4/6. 4/6 பண்ணால் 4000 வேலையில் வரும். ஆனால் இது 4000 இதுக்குள்ளே இல்லை, 2000லேருந்து 125க்குள்ளே தான் இருக்குது. 2 பாருங்கள், 2 என்னது நமக்கு 6 டைம் பண்ணால் 2/6 என்னங்க வரும்னா 64ன்னு வரும். இது 125க்கு உள்ளே இருக்குது, ஆனால் 125க்கு மேலே வரணும். அப்போது 3 ஆப்ஷனுமே இல்லை, 4வது ஆப்ஷன் √3 தான் சரிங்களா. அப்போது இதை பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் நமக்கு என்ன வரும், இதுக்குள்ளே வர சான்ஸ் இருக்குது. அப்போது ஆன்சர் தான், அவ்வளோதான். அடுத்து பாருங்களேன், இது மாதிரி டைஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 2 3 3 3. இது 2 வாட்டி ரொட்டேட் ஆகுதான் ஓகேவா. அப்போது மொதல் 2 நம்பர் வரும்ல, இப்போ 1,1 அது மாதிரி மொதல் டேர்மோட 2ஆவது டேர்ம் லார்ஜராக இருக்கணும், இது ஸ்மாலாக இருக்கணும். இந்த ரூல்ஸ் எத்தனை வரும்னு கேட்குறாங்க ரைட்டா. அப்போது இது எழுதிக்கோங்க. திருப்பி இன்னொரு டைஸுக்கு 1 2 2 3 3 3. அப்போது பாருங்க 1,1, அப்புறம் 1,2, திருப்பி 1,2, திருப்பி 1,3, அகெயின் 1,3, அகெயின் 1,3, திருப்பி 2,1, 2,2, 2 2, 2 3, 2 3, 2 3, திருப்பி 2னா அதே டைம் தானே வரும். பாருங்கள், நம்ம தேர்டு யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா மொதல் டேர்ம் சின்னதாக இருக்கணுமா, 2ஆவது டேர்ம் தான் பெருசாக இருக்கணுமா. இங்கே மொதல் டேர்மே பெருசாக இருக்கல, இது தேவையில்லை, விட்டுருங்க, வேண்டாம். இப்போ மொதல் டேர்மோட 2ஆவது டேர்ம் பெருசாக உள்ள மட்டும் எழுதுங்க. இங்கே வருமா, 1ஓட 2 பெருசா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஏன்னா இதே தானே. ஏன் 2 பாருங்கள், 2 எத்தனை வாட்டி இருக்குது, 2 வாட்டி இருக்குல்ல. இதே தான் திருப்பி இன்னொரு வாட்டி எழுதணும். நான் அதான் வைஃபர் போட்டிருக்கேன். அப்போ 3 மொத்தம் 11 வாட்டி வர சான்ஸ் இருக்குது, அதனால தான் இங்கே 11. அடுத்து பாருங்கள், ஏபி ஷேரா. அப்போ ஏ வந்து 4, பி வந்து 5. டோட்டல் எவ்வளோ 9. இப்போ ஏவோட ஷேர் பாருங்கள் 4 போடணும். பியோட ஷேர் கேட்டாங்கன்னா 5/9ன்னு வைக்கணும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, பியோட ஷேர் தானே. அப்போது மொத்த அமௌண்ட் எவ்வளோ, 10 8 9 0. கேன்சல் பண்ணுங்கள். 1 பேலன்ஸ் 1 வரும், 2 1 0. அப்போது 121 5 மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 0 6 0 6050. திருப்பி இதே தானே இங்கே வரும், ஏ ஷேரு
10 8 90ன்ட்டு கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 1020 ஆன்சர் 4080. இல்லை என்ன வரும்னா 121 0 தானே வரும். ஏன்னா இது ரெண்டும் சேம் தானேங்க. அப்போ 121 0னா 121 4 வச்சா 4840 வரும். இது ஏவோட ஷேரு, அது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஏவோட ஷேரு, பியோட ஷேரு. கொஷின் பியோட ஷேர் கேட்கறனால தான் பியோட ஷேர் ஆன்சர். அடுத்து பாருங்கள், சி வந்து ஏவான், ஏ வந்து பியான், டி வந்து சியான், டிக்கு டியான், ஓக்கு ஈயான், ஜிக்கு எஃப்பான். அப்போது டேன் பை காட்டுக்கு என்ன கேட்குறாங்க? டீக்கு பதில் என்ன பண்ணலாம் பாருங்கள். டீக்கு பதிலாக எது பாருங்கள், சிக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்னா ஏவான், ஏக்கு பதிலாக பியான், டீக்கு பதிலாக சியான். ஓகேவா? ரைட்டு. டீக்கு பதிலாக என்ன எழுதலாம்? சியா, சி எழுதிட்டேன். ஏக்கு பதிலாக பி, எண்ணுக்கு பதிலாக எதுவுமே இல்லை, அந்த எண்ணெய் எழுதிக்கலாம். சிக்கு பதிலாக ஏ, ஓக்கு பதிலாக இ, ஓக்கு பதிலாக இ. அங்கே இருக்குது பாருங்கள், செகண்ட் டைமில் பாருங்கள், ஓக்கு பதிலாக ஈயா, அப்போ இ. டீக்கு பதிலாக சி. இப்போ ஆன்சர் கரெக்டு. இங்கே பாருங்களேன், ஜியா டியா ஆறா, பியா எம்மா பியா, டியா 4 5. ஃபஸ்ட்டு ஜி எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே ஜி இருக்குது ஃபஸ்ட் டேர்ம். செகண்ட் டைம் என்ன இருக்குது? பி. அடுத்த டைமே பி தான். ரைட்டு. டி மூணாவது டைம் பாருங்கள், டி. அப்போ அடுத்த டைமே டி தான். இப்போ 4ஆம் டைம் என்ன வரப்போகுது? எம். இங்கே எம் வரப்போகுது. அப்போ 4 ஆப்ஷன் வராது ஆன்சர். அடுத்து என்ன பண்ணுறாங்க? டியா, ஜிக்கு வந்து 2 நம்பர் தள்ளி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே பியிலேருந்து 2 நம்பர் தள்ளியா. அப்போது டியிலேருந்து 2 நம்பர் தள்ளினா 4. அப்போ எம்லேருந்து 2 நம்பர் தள்ளி வைங்க, இங்கே என்ன வரும்? 2 நம்பர் தள்ளி வச்சா என். ஓகேவா? அடுத்து ஃபஸ்ட்டுக்கு லாஸ்ட்டாக, இங்கே வரேன், ஃபஸ்ட்டுக்கு லாஸ்ட்டாக, செகண்டுக்கு அந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடியான், தேர்டுக்கு தேர்டு தான், ஃபோர்த்துக்கு என்ன தான்? 4 தான். அப்போது கியூ வரும். இவ்வளோ தாங்க, ஈஸி தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சேமாக இருக்கா, ஜிபி டிஎம் இப்படி சேமாக இருக்கான். ரெண்டாவது என்னக்கு ஜியிலேருந்து +2 பண்ணுறாங்க, பியிலேருந்து +2 பண்ணுறாங்க, டியிலேருந்து +2 பண்ணுறாங்க, எம்லேருந்து +2 பண்ணுறாங்க. மூணாவது லைனுக்கு இதுலேருந்து லாஸ்ட்டு, இது லாஸ்ட்டு, லாஸ்ட் 1, லாஸ்ட்டுக்கு முன்னாடி, லாஸ்ட்டுக்கு 2 நம்பர் தள்ளி அப்படியே கொண்டு வராங்க. சரியா? இவ்வளோ தான். இங்கே பாருங்களேன், ஏ ஒரு வேலையை 6 நாள் முடிக்கிறாராம், பி வந்து 12 நாள் முடிக்கிறாங்களாம். 2 பேர் சேர்ந்தா 12 நாள். அப்போ இங்கே 2 1, 2 1 ஆட் பண்ணுங்கள் 3. டோட்டல் எத்தனை நாள்? 12 பை 3 அடித்தா 4. இதுவரையும் நம்ம 17 வீடியோ பார்த்துருப்போம். நாளைக்கு 18ஆவது வீடியோ பார்ப்போம். சரிங்களா? எது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.